நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். மனிதனின் விதியை கடவுள் எழுதுகிறாரா என்று பார்த்தால் நிச்சயமாக கடவுள் தான் எழுதுகிறார். ஆனால் விதியின் அடிப்படை என்ன என்று பார்த்தா, நாம செய்கிற பாவ புண்ணிய கணக்கை வைத்துதான் விதி எழுதப்படுகிறது. இந்த ஜென்மம் மட்டுமல்ல, பல ஜென்மங்களின் கர்ம வினையை சேர்த்துதான் நம்மளுடைய விதியை எழுதப்படுகிறதாம். இதை மாற்றி அமைக்க முடியுமா என்று கேள்வி கேட்டால் நிச்சயமாக இது முடியும். அது சாத்தியமே. அதற்கான மிக எளிய ஒரு வழியை தான் நாம இந்த கதை மூலயமா தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க கதையை கேட்கலாம். ஒரு கிராமத்தின் வெளிப்புறத்துல குரு ஒருத்தர் ஆசிரமத்தை அமைத்து தன் சீடர்களுடன் வசித்து வந்தாராம். அந்த குரு ஒரு மேதாவி, ஞானி, ரித்தி சித்தி பெற்றவராம். அவர்கிட்ட ஒரு விசேஷ குணமும் இருந்ததாம். அதாவது ஒருவரின் முகத்தை பார்த்த உடனே அந்த நபரின் கடந்த காலம், எதிர்காலம் எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமா கணித்து சொல்லி விடுவாராம். இந்த விஷயத்த கேள்விப்பட்டுதான் ரொம்ப தூரத்துல இருந்தா மக்கள் அவர்கிட்ட வந்து தன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கேட்பாங்களாம், எதிர்காலத்தெல்லாம் தெரிந்து கொண்டு அங்க இருந்து போவாங்களாம். இப்படிதான் ஒரு முறை பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு 25-30 பேரு அந்த குருவை பார்ப்பதுக்காக அந்த ஆசிரமத்தில் வந்திருந்தாங்களாம். குருவும் வந்த மக்களுக்கு ஞானத்தையும் இந்த உலகத்தின் மனிதன் சிறந்த முறையில் எப்படி சிறப்பாக தன் வாழ்க்கையை வாழக்கூடும் என்கிற கலையெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாராம். அதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அங்க வந்திருந்த சில பேரு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கேட்டாங்களாம். தன்னுடைய எதிர்காலத்தை பத்தியும் கேட்டு தெரிந்து கொண்டார்களாம். அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சாங்களாம். ஆனா குரு அதுல இருந்த 5 பேர்களை மட்டும் கைய காட்டி, நீங்க 5 பேர் மட்டும் இங்கேயே உக்காருங்க, மத்தவங்களாம் கிளம்பி போட்டோம் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டவுடனே 5 பேர் மட்டும் அங்கேயே உட்காந்துக்கிட்டாங்களாம். வந்தவங்க எல்லாம் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். 5 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். ஏதோ விசேஷமா இருக்கும் போல இருக்கு, அதனாலதான் குரு நம்மள மட்டும் உட்கார சொல்லியிருக்காரு, என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களாம். எல்லாரும் போன பிறகு குரு கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து அவங்க 5 பேரையும் பார்த்துட்டு சொன்னாராம், நான் சொல்ல போற விஷயத்த நீங்க அமைதியா ரொம்ப பொறுமையா கேட்டுக்கணும், அதிர்ச்சி அடையக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே இவங்க 5 பேருக்கும் ஒன்றும் புரியலையாம். என்ன அதிர்ச்சி கூடிய ஒரு விஷயத்த நமக்கு சொல்ல போறாரு தெரியலையே அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு, பரவாயில்ல குரு, நீங்க சொல்லுங்க, நாங்க எதை வேணாலும் கேட்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட குரு சொன்னாராம், நீங்க இன்னும் ஒரு 24 மணி நேரம் தான் வாழ போறீங்க. இந்த 24 மணி நேரம் கடந்த பிறகு நீங்க எல்லாருமே இறந்து போவீங்க அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே அவங்க 5 பேருக்கும் என்ன செய்யறதுன்னு புரியலையாம். பயத்துல கை கால் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சான். குரு சொன்னாராம், இப்ப சரியாக நேரம் பாத்தீங்கன்னா 5 மணி இருக்கும்னு. நான் எதை வைத்து சொல்லுகிறேன்னா, என் கையில கடிகாரம் இல்லை, நான் கடிகாரத்தை பார்த்தும் சொல்லலை. நம்ம உட்காந்துட்டு இருக்க மரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு குயில், அது பாட்டு பாடின்னு இருக்கு, அது கூவின்னு இருக்கு. தினம் இதே இடத்துல 5 மணிக்கு அது வந்து உட்காரும், வந்து ஒரு 5-10 நிமிஷம் இந்த மாதிரிதான் பாட்டை பாடி விட்டு இங்க இருந்து பறந்து சென்று விடும். இதை வைத்துதான் சொல்றேன், இப்ப நேரம் 5 மணி ஆகுது. நாளைக்கு சரியா 5 மணி வரைக்கும் தான் நீங்க உயிர் பழைக்க போறீங்க, அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே இறந்து விடுவீங்க அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்பவும் பயந்து போனாங்களாம். அதை கேட்ட அவங்களெல்லாம் பார்த்த குரு சொன்னாராம், நீங்க இந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா இறப்பாங்க. இன்னும் கேட்டா நீங்க பாக்கியசாலினே சொல்லலாம். பல பேருக்கு அவங்க எப்போ இறக்க போறோம்னே தெரியாம இறந்து போறாங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு நாள் முழுவதும் இருக்கு, 24 மணி நேரம் கடவுள் உங்க கையில கொடுத்துருக்காரு. அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கலாம். அதனால நீங்க பயப்படாதீங்க, அமைதியா இருங்க, நல்ல வழியில உங்களுடைய இந்த 24 மணி நேரத்தை செலவு பண்ணுங்க. அதன் பிறகு நாளைக்கு சரியாக 4 மணிக்கு இந்த ஆசிரமத்துக்கே திரும்பி வந்துருங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நீங்க என் கூட தியானத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு முக்தியும் சொர்க்கத்துக்கு போறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கக்கூடும். அதனால நீங்க 4 மணிக்கு இங்க வந்து என் கூட தியானத்துல உட்காருங்க அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட 5 பேரும் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு சொன்னாங்களாம், குரு நீங்க சொல்றது உண்மைதான். இந்த ஒரு நாளை நாங்க பயன்படுத்திக்கிட்டு எங்களுக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் செய்து முடிச்ச பிறகு நாளைக்கு சரியாக 4 மணிக்கு நாங்க இந்த ஆசிரமத்துல வந்து உங்க கூட தியானத்திலேயே உட்காந்து சொர்க்கத்தையும் முக்தியும் அடைய நாங்க விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரும் அங்க இருந்து கிளம்பி போனாங்களாம். மறுநாள் குரு சொன்னபடியே அந்த 5 பேருமே 4 மணிக்கு சரியாக ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்களாம். அவர்களை பார்த்து குரு கேட்டாராம், இந்த 24 மணி நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்தினீங்கன்னு ஒருத்தரா எனக்கு சொல்ல வேண்டும் என்றாராம். அதை கேட்ட முதல்ல ஒருத்தர் சொன்னாராம், குருவே, முதல்ல சில பேர்கிட்ட, அதாவது என் உறவினர், என் நண்பர்கள், அவங்க கிட்ட எல்லாம் நான் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அவங்களெல்லாம் நான் பல முறை கஷ்டப்படுத்திருக்கேன், காயப்படுத்திருக்கேன். அதனால அவங்க கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டேன். அதுக்கு பிறகு என் குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சேன். செய்து முடித்த பிறகு கோயில்ல போய் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். 2வது ஒருத்தர் சொன்னாராம்,
குருவே, நான் நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் செய்யணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால நிறைய புண்ணிய காரியங்களே இன்னைக்கு செய்தேன். ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்தேன். வாயில்லா ஜீவன்களுக்கெல்லாம் என்னால முடிஞ்ச உணவெல்லாம் கொடுத்தேன். நாய், பூனை, காக்கா, குருவி எந்த ஒரு ஜீவராசிகள் எல்லாம் பார்த்தனோ அதுங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்தேன். இப்படி நாள் முழுவதும் நல்ல தர்ம காரியமும் புண்ணிய காரியங்கள் செய்யறதுலயே நான் என்னுடைய நாளை செலவழிச்சேன் அப்படின்னு சொன்னாராம். இப்படியே 5 பேரும் அவங்க செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் எடுத்து குரு கிட்ட சொன்னாங்களாம். அதன் பிறகு பார்த்தா மணி 4:30 மணி ஆகி போயிடுச்சான். அப்ப குரு சொன்னாராம், இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது, நம்ம எல்லாரும் தியானத்துல உட்கார்றதுதான் இப்போ சிறந்தது அப்படின்னு சொன்னாராம். அது கேட்ட உடனே அந்த 5 பேருமே, ஆமா குருவே, நீங்க சொல்றபடியே நம்ம எல்லாருமே தியானத்துல உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருவோட சேர்ந்து அந்த 5 பேருமே கண்களை இருக்க மூடிக்கிட்டு தியானத்துல உட்காந்துட்டாங்களாம். 5 பேருமே குருவோட தியானம் செய்ய ஆரம்பிச்சாங்களாம். சரியாக நேரம் 5 மணி ஆச்சான். 5 மணி ஆன உடனே அந்த குயில் அந்த மரத்துக்கு மேல வந்து தினமும் கூவுற மாதிரியே வந்து கூவிட்டு பாட்டை பாடிட்டு இருந்ததாம். இந்த 5 பேரும் நினைச்சாங்களாம், 5 மணி ஆன உடனே நாம இருந்துதான் போக போறோம். ஏன்னா இந்த குரு சொன்ன வாக்கியம் இது வரைக்கும் தப்பாவே போனது கிடையாது. அதனால நம்ம இறந்துருவோம், பிழைக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவங்க தியானத்துல இருந்தாங்களாம். ஆனா அந்த குயில் பாடுற சத்தம் அவங்க காதுல விழுந்துகிட்டே இருந்ததாம். அப்ப அதுல இருக்கிற ஒருத்தர் யோசனை பண்ணாராம், ஒருவேளை நம்ம இறந்து சொர்க்கத்துக்கு போயிருப்போமோ, அங்கேயும் இந்த குயில் வந்து பாட்டு பாடிட்டு இருக்குமோ, அந்த சத்தம் தான் நமக்கு கேக்குதோ அப்படின்னு அவர் யோசனை பண்ணாராம். இப்படியேதான் மத்த 4 பேருமே யோசனை பண்ணாங்களாம். இருந்தும் மெதுவா கண்ணை திறந்து பார்த்தாங்களாம். பார்த்தா எல்லாருமே பூலோகத்துலதான் உட்காந்துட்டு இருக்காங்களாம். எதிர்க்க குரு இருக்கிறாராம். மேல பார்த்தா அந்த மரத்து மேல குயில் பாடிட்டு இருக்கான். இவங்க 5 பேருக்குமே ஒண்ணுமே புரியலையாம். குரு சொன்னாரு 5 மணிக்கு நீங்க இறந்து விடுவீங்க, நாளைக்கு 5 மணிக்கு இந்த குயில் பாடுற சத்தம் உங்களுக்கு கேட்காதுன்னு. ஆனா நம்ம உயிரோடு இருக்குமே, குரு சொன்னது என்னைக்குமே தப்பா போனது இல்லையே அப்படின்னு அவங்க ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்களாம். குருவை பார்த்து கேட்டாங்களாம், குருவே, நீங்க சொன்னீங்க இல்லையா 5 மணிக்கு நாங்க இறந்து போயிடுவோம், இந்த குயில் பாடுறது எங்களுக்கு கேட்காதுன்னு. ஆனா நாங்க உயிரோட தானே உட்காந்துட்டு இருக்கோம், குயில் பாடுறதை கேட்டுட்டு இருக்கோம், ஒன்னும் புரியலையே. அதை கேட்ட குரு சொன்னாராம், நீங்க உங்களுடைய மரணத்தை வென்று விட்டீங்கன்னு. அப்போ அவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்ததாம். குருவே, எங்க மரணத்தை எங்களால எப்படி வென்ற முடியும் அப்படின்னு. அப்போ குரு சொன்னாராம், நேத்து ஒரு நாள் 24 மணி நேரம் உங்களுக்கு கிடைச்சி இருந்தது இல்லையா, அந்த 24 மணி நேரத்தையும் நீங்க 5 பேருமே ரொம்பவும் சிறப்பாகவும் அதை பயன்படுத்தக்கூடிய விதத்துல பயன்படுத்திருக்கீங்க. அதாவது உங்களுடைய எண்ணத்தால, சொற்களால, செயலால ரொம்பவும் சிறந்த வழியில நல்ல தானம், தர்மம், யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ மன்னிப்பு கேட்டு ரொம்ப அன்பாவும் பணிவாகவும் அனுசரணையாகவும் எல்லாரும் கூட நடந்திருக்கீங்க. எல்லாம் ஒரு முடியாதவங்களுக்கு, முதியோர்களுக்கு, இப்படி எல்லா ஒரு நல்ல தான தர்ம நல்ல காரியத்திலேயே ஈடுபட்டிருக்கீங்க. அதாவது 24 மணி நேரத்தையும் எந்த ஒரு எதிர்மறை சிந்தனை உங்க மனசுல இல்லாம நல்ல காரியத்திலேயே மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுலயே நீங்க பயன்படுத்திருக்கீங்க. இந்த மாதிரி செய்யறதுனால நீங்க உங்களுடைய கர்ம வினையில இருக்கக்கூடிய பாவ கணக்கெல்லாம் கழித்து உங்களுடைய மரணத்தையே வென்றிருக்கீங்க. இனிமேல் நீங்க உங்க நீண்ட கால வாயில் வாழ போறீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட 5 பேருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம். குரு, ஒரு நாள் நாங்க இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு எண்ணத்தாலையும் சொற்களாலையும் செயல்களாலையும் நம்ம இப்படி செயல்படுறதுனாலே எங்களுடைய மரணத்தையே வெல்ல முடியும்னா, வாழ்நாள் முழுவதும் நாங்க இதே போல இருந்தோம்னா நிச்சயமாக எங்க விதியும் மாறி அமையும் இல்லையா அப்படின்னு. அதை கேட்ட குரு சொன்னாராம், நிச்சயமாக நம்மளுடைய விதி எழுதப்படுற அடிப்படையே நம்மளுடைய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் தான். இதை எப்பவுமே நம்ம சிறப்பாக வைத்துக் கொண்டோம்னா நிச்சயமாக நம்மளால நம்ம விதியை ரொம்ப சிறந்த வழியில சிறப்பாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட 5 பேருக்கும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்ததாம். பூரித்து போனார்களாம். அந்த பூரிப்போடையே அங்க இருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு சென்று விட்டார்களாம். நண்பர்களே, கதையை கேட்டு தெரிந்திருப்போம். விதியை மாற்ற நினைத்தால் நிச்சயமாக அதை நம்மால் மாற்ற முடியும். அது நம் கையில் தான் உள்ளது. எந்த நொடியும் நல்ல தூய எண்ணங்கள், இனிமையான சொற்கள், தானம், தர்மம், புண்ணியம் காரியங்கள் கலந்த செயல்களை செய்வதுடன் நம்ம வாழ்க்கையை செல்வ செழிப்பாக மாற்ற கடுமையான உழைப்பில் ஈடுபட்டால் விதியை நிச்சயமாக நம்மளால மாற்றி அமைக்க முடியும். மீண்டும் இது போன்ற ஒரு சிறந்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. ஓம் சாந்தி.